Hi my beautiful friends, welcome back to Soul Spa. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? It's been like super long உங்க கூட எல்லாம் கனெக்ட் பண்ணி நான் நினைக்கிறேன். Anyways, I hope you guys are safe and healthy. இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்? We're going to talk about productivity and how I've learned productivity. என்னென்னலாம் tips and hacks நான் யூஸ் பண்றேன், என்னெல்லாம் strategy நான் யூஸ் பண்றேன், and it can be really useful for you as well. So that's what this episode is going to be. When we say about productivity, நானுமே நான் நினைச்சிட்டு இருந்தேன், I think it's time for us to really redefine productivity itself in the first place. Because இவ்வளோ நாளாக ப்ரொடக்டிவிட்டினா எப்பயுமே பிஸியாக இருக்கிறது இல்லைன்னா 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது இல்லைன்னா நிறைய வேலை செய்கிறது ஒரு நாளைக்கு அப்படி தான் ஈவன் ஐ வாஸ் ஆப்ரேட்டிங் இன் தட் வே ஐ வாஸ் ஃபங்க்ஷனிங் இன் தட் வே இட் வாஸ் நைஸ் பட் அட் தி எண்ட் ஆஃப் த வீக் அந்த எண்ட் ஆஃப் த வீக் என்ன ஆகும்னா அப்படி ஒரு எக்ஸாஷன் ஆயிரும் அப்படி ஒரு பேர்ன்ட் அவுட் ஆயிரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்குக்கு அந்த எனர்ஜியே இருக்காது எப்படி யூனோ அந்த வீலை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறதுன்னு அப்படின்றதே ஒரு ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருந்துச்சு எனக்கு that's when I feel like I'm actually not being productive. I'm actually working extreme. Like it's like overproductive. There's a word called overproductive, and at the end of the day, you'll only feel fatigue and exhaustion, and you'll be like, oh my god, எனக்கு வேலை செய்ய முடியல. That's what we're feeling. But that's not we want to feel, right? At the end of the day, நமக்கான சில கொஞ்சம் டைம் இருக்கு எனக்கு. I am able to spend time with my family. I'm able to be more effective. I'm able to feel productive. I'm able to feel refreshed and happy while working, and I'm ready for the next week. I think that is what productivity is all about, and how you are able to do the task that is most urgent, most important, most priority in that particular day. So அதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் and tips and tricks that I have been using in my life and how you can use them in your life as well. So let's go. இந்த ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் சம்திங் எல்ஸ் வித் யூ கைஸ். ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் பி சம்மன் ஆப்வியஸ்லி 90% ஆஃப் த பாப்புலேஷன் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் குவைட் ட்ரிக்கி. உங்களோட கிச்சன் இங்கே தான் இருக்கும், உங்களோட பெட்ரூம் இங்கே தான் இருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கு தான் சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே உட்காந்து யூ ஹேவ் டு கிவ் த அவுட்புட் அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் யூர் லிவிங் அண்ட் எவ்ரி திங் quite challenging. I think that is why it is important for us to learn certain productivity tips. இந்த மாதிரி சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும் போது யுவர் லைஃப் வில் பி ஈவன் மோர் சிம்பிளிஃபைட். உங்களால் பெட்டராகவும் ஒர்க் செய்ய முடியும். ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி ரியலி மீன்ஸ் அபவுட், at least for me. So yeah, do not restrict yourself if you feel that you're someone who runs your own business like I am. Like I don't have a physical space where I'm traveling. I run my own brand from home itself. You can be a small business owner or you can be a business owner. You're someone who's an employee who's working somewhere else. So yara irundhalum this productivity tips can really help you out in your life and in your workspace. So I just wanted to add in that. Okay, now let's get started. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடும். ஸோ முதல் டிப் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது வந்து ட்ரெஸ் அப் ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் க்ரூம் த செல்ஃப். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முன்னாடியாச்சும் நமக்கு வாய்ப்பு இருந்துச்சு இன் பர்சன் நீங்கள் கொலீகை மீட் பண்ணணும், கிளைண்ட்டை மீட் பண்ணணும், ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த புது குர்த்தியை மிந்த்ராலேருந்து வாங்க வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு சான்ஸ் இருந்துச்சு, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு புது ட்ரெஸ் அப் பண்ணுறதுக்கோ க்ரூம் பண்ணுறதுக்கோ. பட் ஐ ஃபீல் ரைட் நவ் அட் ஹோம் ஆப்வியஸ்லி நம்ம கம்ஃபர்டபுள் அவுட்ஃபிட்டில் நம்ம வேலை செய்கிறோம். இட் இஸ் அன் அட்வான்டேஜ். ஐ நாட் லை. ஆப்வியஸ்லி ஈவன் ஐ என்ஜாய்ட் இட் ஸோ மச். பட் போக போக என்னது, இட் பிகம்ஸ் மோர் ஆஃப் அ லேசி ஃபேக்டர். பிகாஸ் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான அந்த எனர்ஜெட்டிக் ஆர் எக்ஸைட்டிங் ஃபேக்டர் வந்து இதில் குறையுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இட் வாஸ் ஃபார் மீ. ஸோ ஐ திங்க் ஒர்க் இட் செல்ஃப் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ். ஆல்தோ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலுமே இந்த ஒர்க்குன்னு ஒரு சீக்ரெட்டான ஸ்பேஸ் இருக்குது, ஒரு சீக்ரெட்டான எனர்ஜி அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட் தட் வி ட்ரெஸ் அப் ஃபார் த செல்ஃப். நீங்கள் குளிச்சுட்டு உட்காந்திங்கன்னா இன்னும் சூப்பர். பட் அது முடியலைன்னா கூட ஜஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் ஆர் நல்லா கோம் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேரை, ஆர் நல்ல ஒரு பிரைட் அவுட்ஃபிட் ஒரு நீட் அவுட்ஃபிட், வாட் எவர் தட் இஸ், இட் ரியலி ஸ்பார்க்ஸ் அப் த வே தட் யூ ஃபீல் வித்இன். யூல் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட், யூல் ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக், இன்னும் ப்ரொடக்டிவாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது this is how I have experienced from my life and it really works, you guys. So yeah, so you can really try that. Now it's my turn. நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். Tara, I'm ready, almost ready. So ஒரு சிம்பிளான ரெட் செக்ட் அவுட்ஃபிட் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன். I already feel very confident and excited for the work. Let's get to work. அந்த மாதிரி ஒரு மோட் எனக்கு ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஃபீல் பண்ணுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் தட் பம்ப்ட் அப், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக ஃபீல் பண்ணுறதுக்கு ஐ ஆல்வேஸ் வேர் மை வாட்ச். டைம் பார்க்குறேனோ இல்லையோ தட் டசன்ட் மேட்டர், பட் அந்த வாட்ச் போடும்போதே யூ ஃபீல் லைக் ஸோ எம்பவர்ட் அண்ட் ஸோ பவர்ஃபுல். So I'm done grooming myself. It's like a very simple outfit, watch, that's all. It's done. Groomed my hair. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. டிப் நம்பர் 2க்கு போயிடலாம். பட் ஒரு சீக்ரெட் சொல்ல மறந்துட்டு ஐ திங்க் ஐ ஷுட் பி ஹானஸ்ட் வித் யூ கைஸ். கீழே ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். டிப் நம்பர் 2, உங்களோட ஒர்க்குக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் ஒதுக்கணும். ஹேவிங் a designated work space only for your work, very important. லைக் எப்படி கிச்சனில் நம்ம சமைக்கிறோம், only that. டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். நீங்கள் தட்ஸ் வாட் யூர் டூயிங். ஸோ ஐ திங்க் ஒர்க்குக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நம்ம ஒதுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆல் திஸ் வைல் நான் சோஃபாவில் உட்காந்து வேலை செய்வேன், டைனிங் டேபிள் உட்காந்து வேலை செய்வேன், இல்லாட்டி நான் பெட்டில் உட்காந்து வேலை செய்வேன்.
I was even more distracted only. இல்லைனா பசிக்க ஆரம்பிச்சிடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், things like that. And if you're someone who's running your own brand, உங்களோட ஐடியாஸ் தான் உங்களோட பிஸ்னஸே. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெசிக்னேட்டட் ஸ்பேஸ் இல்லாத போது உங்களோட ஐடியாஸ் கூட டேமேஜ் ஆகுது. And now that I know, because இப்போ தான் நான் ஒரு ரீசெண்டாக ஒரு 3 months I have created my own space for working, because all this while என்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸே அந்த that அந்த டேபிள் மேட், பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் தட் டேபிள் மேட், இட்ஸ் குவைட் ஈஸி. அண்ட் இஃப் யூ வாண்ட் சம்திங் தட் இஸ் ஈவன் மோர் கம்ஃபர்டபுள், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு நல்ல சேரில் ஒரு நல்ல டேபிளில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கோ அஹெட். பிகாஸ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த கம்ஃபர்ட் நான் பார்க்காம தான் இவ்வளோ நாளாக அந்த சும்மா ஒரு சாதாரண சேரில் உட்காந்து என்னோட பேக்கே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நவ் தட் ஐ ஹாவ் அ டெசிக்னேட்டட் டேபிள் அண்ட் அ ஸ்பேஸ், இட்ஸ் வெரி வெரி எஃபிஷியன்ட் ஃபார் மீ டு பி மோர் ப்ரொடக்டிவ், ஹாப்பியாக வேலை செய்ய முடியுது. ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் தட் யூ கிரியேட் யுவர் ஓன் ஸ்பேஸ். ஏதோ ஒரு சின்ன ஸ்பேஸ், ஒரு டேபிளோ ஒரு சேரோ, சம்திங் தட் இஸ் ஈவன் மோர் சிம்பிளிஃபைடாக இருந்தால் கூட அங்கே போனோன்னு எனக்கு வேலை செய்கிற ஒரு ஒரு மூட் வருது, ஆர் ஐ எம் ஏபிள் டு ஒர்க் பெட்டர். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது டிப் வந்து உங்களோட ஒர்க் ஸ்டேஷன், உங்களோட ஒர்க் டேபிள், வாட் எவர் தட் இஸ், டீக்ளட்டடாக வச்சுக்கிறது, நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் ஐ நோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களோட டேபிள் தான் இந்த மாதிரி ஆயிரும், லைக் ஃபுல் ஆஃப் புக்ஸ், வாட் எவர் தட் இஸ், லேப்டாப் தான் வச்சுருப்பீங்க, ஆர் மார்க்கர்ஸ் இருக்கும், பேனா இருக்கும், எவ்ரி திங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு 5 நிமிஷம், அந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அந்த டீக்ளட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காரும் போது இட் ரியலி ஃப்ரீஸ் அப் யுவர் மைண்ட் ஸ்பேஸ் ஆல்சோ. பிகாஸ் உங்களோட மைண்டுக்கு கொஞ்சம் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டேபிளோ ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு கிச்சனோ எனி திங், ஆர்கனைசேஷன்றதே நம்ம மூளைக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அண்ட் அது ரொம்ப கிளட்டராக இருக்கும் போது உங்களுக்கு ஐடியாஸும் கிளட்டர் ஆயிரும், உங்களோட வேலை ஃப்ளோவும் கிளட்டர் ஆயிரும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டீக்ளட்டர் யுவர் டேபிள் 5 minutes before you start to work. It really helps in organizing and working with the flow. அடுத்த டிப் வந்து பிளானிங் யோர் வீக் அஹெட். இது எனக்கு அவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்கு. என்ன என்னோட ப்ரையாரிட்டிஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ பிளான் யுவர் வீக் அஹெட். அந்தன்னைக்கு என்ன வேலை வர்றதோ அது பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து யூ வில் ஃபீல் லைக் யூர் ஆல்வேஸ் ஒர்க்கிங். எப்பயுமே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ பிளான் யுவர் வீக் அஹெட். இந்த வாரம் எத்தனை காலீக்ஸை பார்க்க போறீங்க, வாட் இஸ் த ப்ராஜெக்ட் யூ கோயிங் டு டேக், whatever that is, I have a planner like this, complete அதில் என்னென்ன எனக்கு செஷன்ஸ் இருக்குது, ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, வாட் எவர் தட் இஸ், ஸ்கெடியூல் என்ன ஃபார் த வீக் அண்ட் எவ்ரி திங். இது ஃபுல்லாகவே மண்டே நைட் அன்னைக்கு நான் பிளான் பண்ணிடுவேன். அந்த டியூஸ்டேலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி பிளான்ட். ஆப்வியஸ்லி அதுக்கு நடுவில் உங்களுக்கெல்லாம் சில மீட்டிங்ஸ் இருக்கும், வாட் எவர் தட் ஒர்க் இஸ் கம்மிங், இருக்கிற டைமில் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். பிகாஸ் பிளான் பண்ணும்போது என்ன ப்ரையாரிட்டியோ என்ன அர்ஜென்ட்டோ அந்த வாரத்துக்கு என்ன பண்ணி முடிக்கணுமோ அது மட்டும் தான் நீங்கள் போட போகிறீங்க. அதர்வைஸ் யூல் பி லைக் 10,000 விஷயத்தை நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களால் பண்ண முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு பி ரியலிஸ்டிக். ப்ரையாரிட்டி என்ன இருக்குது, இந்த அன்னைக்கு ஒரு 3 ப்ரையாரிட்டி தான் நான் பண்ணி முடிக்கணும், இந்த 3 வேலைகள் தான் ரொம்ப அவசியமான முக்கியமான வேலை அப்படின்னு நீங்கள் நோட் டவுன் பண்ணிங்கன்னா யூல் மோஸ்ட் லைக்லி டு பி கெட் டன். இந்த 3 வேலை பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு 4வது ஒரு ப்ரையாரிட்டி வேலை இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு டைம் இருக்கும், உங்களால் அந்த வேலைக்கான ஒரு டைம் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ பிளான் யோர் வீக் அஹெட். ஒரு பிளானரில் நீங்கள் பண்ணலாம். ஐ லைக் டு ரைட், ஸோ அதனால ஒரு பிளானரில் நான் பண்ணுவேன். இஃப் யூர் சம்மன் ஹூ லைக்ஸ் டு டூ இட் இந்த கூகுள் மீட்ஸ், கூகுள் கேலண்டர்ஸில் உங்களுக்கு பிளான் பண்ணணும், யூ வாண்ட் ஜஸ்ட் பிளான் யுவர் வீக் அஹெட் அப்படின்னா யூ கேன் கோ அஹெட் வித் தட் ஆஸ் வெல். நிறைய ஆப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஐ மீன் if you go to the play store உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் that as well. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் தட் யூர் பிளானிங் யோர் வீக் அஹெட் ஸோ தட் யூ நோ வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் யூ. அந்த வீக்கு நான் என்ன பண்ணணும், என்ன ப்ரையாரிட்டி, எப்படி என்னோட டைம் அங்கே நான் செலவழிக்கலாம், எப்படி என்னோட எனர்ஜியை செலவழிக்கலாம், எப்படி சேவ் பண்ணலாம் டைமை, எப்படி எனர்ஜியை சேவ் பண்ணலாம், and I can feel more happier and productive at the end of the week. So that really helps. அடுத்த டிப் வந்து என்னோட ஃபேவரட்டான டிப். இது வந்து ரொம்ப ரொம்ப லைஃப் சேஞ்சிங்கான டிப் எனக்காக இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு ஷேர் வித் யூ கைஸ் as well. So it is called creating moments of choice inside the workplace. இது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஒர்க்கஹாலிக்காக இருக்கலாம், அப்படியே உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிக்கவே மாட்டோம், அப்படியே வேலை செஞ்சுட்டே இருப்போம். எப்போ முடியுதோ அப்போ வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நிஜமாவே அன்னைக்கு நமக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற அதில் நம்மளால சாய்ஸ் கிரியேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் இன்சைட் த ஒர்க் பிளேஸ் நம்மளால கண்டிப்பாக மூமெண்ட்ஸ் ஆஃப் சாய்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ when I say மூமெண்ட்ஸ் ஆஃப் சாய்ஸ், அந்த 5 நிமிஷம் ஒரு சாய்ஸ் பேஸ்ட், ஒரு கான்ஷியஸாக நீங்கள் சாய்ஸ் எடுத்துக்கிறீங்க உங்களை நீங்கள் நரிஷ் பண்ணுறதுக்கு in the spectrum of that 7 or 8 hours of work that you're doing that particular day. For example, it can be a 5-minute break, it can be 2 செஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னா 2 மீட்டிங்ஸ் இருக்குது அட் த சேம் டைமில் உங்களுக்கு.
அந்த இடப்பட்ட அந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சோம்னா அந்த ஒரு 5 நிமிஷம் கேப் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் கோ டு த நெக்ஸ்ட் மீட்டிங். ஸோ இன் திஸ் 5 minute கேப் யூ கேன் கோ ஃபார் அ ஸ்ட்ரெச். ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் வீட சுத்தி நடக்கலாம். இல்லாட்டினா உங்க பெட் கூட கடல் பண்ணலாம். இல்லன்னா உங்க அம்மாட்ட பேசலாம். Just for the 5 minutes. Or you can just take a nice good stretch. Or you can take like, deep breath work. Because in the breath work நம்ம பண்ணவே மாட்டோம் வேலையில இருக்கும்போது. And that is instantly calms your mind, your body, your soul. So things like that. ஒரு ஒரு 3 விஷயம். ஒரு 3 மூமெண்ட்ஸ் ஆஃப் சாய்ஸ் நீங்க அந்த பர்ட்டிகுலர் டே எடுக்கிறீங்க. உங்க வேலையில இருக்கும்போது கான்ஷியஸ்லி டேக்கிங் தட் பிரேக். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தட் யூ ஃபீல் மோர் ரீசார்ஜ், ரிஃப்ரெஷ்ட் அண்ட் பேக் டு ஒர்க். ஸோ லாஸ்ட் டிப் நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னா, ஜஸ்ட் கோ அவுட். வெளியில் போங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் கொஞ்சம் கொஞ்சம் சுவாசிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் தூரமாக உங்களோட கண் பார்வை பாருங்க. பிகாஸ் ஸ்க்ரீன்ஸோடு இருக்கும். யூஆர் ஒர்க்கிங் யூர் லேப்டாப் ஆர் அதர்வைஸ் கம்ப்யூட்டர் இல்லைன்னா மொபைல். ஸோ ஜஸ்ட் டேக் தட் 10 minute இன்டென்ஷனல் வாக். சும்மா அந்த நெய்பர்ஹுட்டில் நடந்துட்டு வரீங்க. ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கட்டும். அண்ட் யூஆர் ஏபிள் டு ப்ரீத் ஃபார் யுவர் செல்ஃப். எப்பயுமே நீங்கள் கிட்ட ஸ்க்ரீன்ஸ் பார்த்து உங்களோட கண்ணே ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிடும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூர் லுக்கிங் அவே, ஃபார் அவே. எங்கேயோ பார்க்குறீங்க, மரத்தை பார்க்குறீங்க, இல்லைனா ஒரு ஸ்கை பார்க்குறீங்க, இல்லைனா க்ளவுட்ஸ் பார்க்குறீங்க. சம்திங் தட் யூ டூயிங் இன்டென்ஷனலி ஃபார் யுவர் செல்ஃப், ஃபார் யுவர் ஐஸ் அண்ட் ஃபார் யுவர் சோல். ஸோ that's about it. So let me go have my 10 minute intentional walk and I'll come back. All right, 10 minute intentional walk break. போயிட்டு வந்துட்டேன் நெய்பர்ஹுட்டில். I feel so good already. Now let's get back to work. That's all my friends. ஸோ என்னென்னலாம் டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும், என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சது எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஹோப் தட் நீங்கள் வந்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க, ட்ரை பண்ணி பார்ப்பீங்க உங்களோட ஒர்க்லையும் அப்படின்றத நான் நம்புகிறேன். பிகாஸ் ஐ ஃபீல் ஒர்க் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூ மோர் தென் எனிதிங் எல்ஸ். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ அண்ட் இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூ. அதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, டிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ வில் ஃபீல் மச் பெட்டர் அபவுட் யூ அண்ட் த வே தட் யூ ஒர்க் for your work. So it's very important and I hope that this will help you out. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நான் மறந்துட்டேன். ப்ளீஸ் ஆல்வேஸ் மேக் ஷூர் டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். அது நான் மறந்துட்டேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் டவுன் ஹியர், ஆல்வேஸ் கீப் அ பாட்டில். இல்லைன்னா பாட்டில் இருந்தால் நான் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த தண்ணி குடிக்கிறதுக்காச்சும் எங்கேயாச்சும் எழுந்திரிச்சு நீங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். பிகாஸ் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களோட பிரெயின் மட்டும் இல்லை, உங்களோட பாடியும் டீஹைட்ரேட் ஆயிரும். இட்ஸ் லைக் ரீசார்ஜிங். ஸோ உங்களோட ஹைட்ரேஷன் ரெப்ளனிஷ் பண்ணிகிட்டே இருங்க த்ரூ வாட்டர் ஆர் எனி அதர் ஜூஸ் ஆர் எனிதிங் எல்ஸ். ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ வாண்ட் டு ஆட் இன். ஸோ தட்ஸ் அபவுட் இட். இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் வாட் டு யூ வாண்ட் டு see நெக்ஸ்ட் அப்படின்றதையும் இட் would be very useful if you're telling me down below so that உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ பண்ணுறதுக்கு I'll be more than happy. All right, you guys, I'll see you next time. Take care. Bye-bye.